பேசுவதற்காக அழைக்கிறோம். அடுத்ததாக இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். வெள்ளக்குதிரை திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகபாடிகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1970லேருந்து 77க்குள்ளே எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் 16 வயதில் சான்ஸ் கிடச்சி படம் எடுத்தார் எங்கள் டைரக்டர். அதே மாதிரி இந்த கிழக்கு போகும் ரயில் 2வது படம், அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன்னு சொல்லி போய் ஒவ்வொரு 10 நாள் உட்காந்து சரியாக வரல மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மனசு விட்டார். வேண்டாம் வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இல்லை இது நீங்கள் ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஜீவனான சீன்கள். ஏன்னா ட்ரெயினில் எழுதி விடுறது, இவன் இங்கேருந்து ட்ரெயினில் எழுதி விடுறது, அதே மாதிரி அவன் கேரக்டர் பாட்டு கட்டுற ஆள், அவன் அந்த பாஞ்சாலி, இந்த கேரக்டர்கள்லாம் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. அதனால் இதை விட்டுற வேண்டாம், எப்படியா போராடி செகண்ட் ஹாஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஹாஃப் கரெக்டாக அந்த படம் எல்லாருமே புதுசு. ஆனால் அந்த படம் சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு போயிருந்தோம். எதுக்குன்னா இதெல்லாம் நம்ம ஹரிஷ் ஓரி இவருடைய கஷ்டங்கள், அவர் என்னென்னலாம் 13 வருஷமாக இந்த கூத்துப்பட்றையில் மட்டுமே அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து என்னென்ன சிரமப்படணுமோ அத்தனை சிரமம் பட்டு இன்றைக்கி இந்த வெள்ளக்குதிரை இந்த படத்து மூலமாக எல்லாத்துக்கும் தெரிய அளவு வந்திருக்கு. அவரை பற்றி நம்ம விதார்த்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். அதில் அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கல, இவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இருந்தால் புதுசாக அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்றவங்கெல்லாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு ப்ரெசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க, சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்த பாலன், அவர் நார்த் டைரக்டர் தான் குருதத்து. ஆனால் அவருக்கு வசந்த பாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லி இது அதில் போய் நான் கலந்துக்கும் போது தான் எனக்கு அந்த குருதத்து அவருடைய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சத்யஜித் ரே, மிருண்டால் சென், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் கேள்விப்பட்டுகிட்டே இருந்த மொழிய அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்களே ஒழிய அதிகமாக உள்ளே போய் ரொம்ப அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பேசுகிற அளவுக்கு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது. அது மாதிரி இந்த ஓரி 13 வருஷம் இந்த கூத்துப்பட்றையில் போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க போது அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், அந்த கூத்துப்பட்றை என்ன அப்படிங்கிறது அப்படின்னு. அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு கூத்துப்பட்றையில் நானும் செல்வமணி சிரிச்சுக்கிட்டு அவர் இங்கே சாஷ்டாங்கமாக விழுந்தார். ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி. அது சரி, இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஷ்டாங்கமாக அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய நன்றிங்கிறது நம்ம ஏவிஎம் சரவணன் சார் தான் நல்லா அப்படி, அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது.
அதனால் அவர் விதார்த் சொல்லிட்டு போனதுலேயே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். உங்களுடைய கேரக்டர் என்னன்னு, உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு வந்து அது வந்து எல்லா விதத்துலையும் இனிமேல் வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரூட்டே இல்லை இவங்க போன காலத்தில். ஆனால் அந்த 13 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை ஏறி இறங்கியிருக்காங்க. கேமராமேன்லேருந்து எல்லாருமே, டைரக்டர்லேருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ட்ராலி ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆளுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சலிப்பான விஷயமாகி போகும். ஆனால் வந்து கண்டிப்பாக அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும், அது நேச்சுரலாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது அவ்வளோ தடவை வந்து போய் அப்புறம் 48 நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது அந்த ஊரில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு, நம்ம ஊரில் ஒன்று பாருங்கள், எப்பவுமே சாமி நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். இருக்கிறதே அங்கே 30-40 வீடு தான் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள், ஹில்லு மேலே எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். அதனால் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். உங்களையும் சாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார் இந்த படத்துலேருந்து. அதே மாதிரி டைரக்டர், எங்கள் டைரக்டரோட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானும் ஜூரியாக இருந்தேன், எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம். அப்போ எதோ படங்கள்லாம் வந்துட்டுருக்கு, கரெக்டான தமிழ் படம் வந்து வரல. எங்களுக்கு ஒரே அப்செட்டு. டெய்லி போய் பார்க்குறோம், அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, நாங்கள் பேய் மொழி முழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கடைசி லாஸ்ட்டு டைமில் வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம். அப்பா, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி. என்னென்னா நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது, ஆனால் அதையெல்லாம் தாண்டுற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை. அதை பார்த்துன்னுமே எங்கள் எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடே கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவி இயக்குனர் அவர். ஸோ எந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த மாதிரி இடத்துன்னு வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து 2 முகங்களை பற்றி அழகாக சொன்னார். ஒரு பத்திரிகையாளர் முகம்னு ஒன்று சொன்னார், இன்னொரு முகம்னு சொன்னார். அதில் அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸு, அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர், அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணிருக்காரு. கேமராமேன், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அப்புறம் இவங்களை பற்றி விசாரித்தேன். அவங்க மராட்டி அம்மா, அப்புறம் பார்த்தா ஆனால் டாக்டரு, அப்பா வந்து கர்நாடிக்கு டீச்சர் நினைக்கிறேன், அவர் வந்து மலையாளி. அப்புறம் இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி, ஆனால் பேர் அபிராமி. இவ்வளவும் எல்லாம் இருந்து கடைசியில் சுத்தமாக தமிழ் பேசுனாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டரை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார், ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணேன், நான் வந்து இவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன் அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செல்வமணிலேருந்து தனஜனிலேருந்து சிவாலேருந்து உதயகுமார் இவங்க எல்லாமே பேரரசு எல்லாமே இதை தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்குது பாருங்கள். அதுதான் அவங்களுக்கு டெய்லி வேலையாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்தை. அதில் ஜேபி பேசும்போது சொன்னார், குகன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி சொன்னார். உண்மையில் இவங்க தான் கை கொடுக்கும் தெய்வம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து இது, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெரிய படங்களுக்கு உடனே கிடச்சிடும். இது எப்போவுமே சொல்லிட்டு இப்போ சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு அப்போ கூட செல்வம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப காலமாக இதையே சொல்லிட்டு இருக்குமோ ஒழிய ஒரு சட்டம் வரலன்னா அப்போ அவர் செய்தி சொன்னார். டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தார், கண்டிப்பாக ஒரு தேட்டராவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மலேசியாவிலலாம் அந்த சட்டம் இருக்குது, கண்டிப்பாக அவன் ஊர் படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதனால் இப்போ இன்றைய முதல்வர்
அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகும்னு நினைக்கிறேன். அதை முதல்ல திறந்து விடுங்கப்பா அந்த சின்ன படத்தை. ஏன்னா எலெக்ஷன் ஒரு நேரம் உடனே பண்ணிடுவாங்க. இந்த